இருக்கிறபடி நாங்கள் எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய மத்தியில் இருக்கிற அந்த தெய்வத்துக்கு நோக்கி, ஆண்டவரே, இந்த நாளில் யார் யாரெல்லாம் இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அது வெறுமன பார்க்கிறவர்களா இல்லாதபடி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்ற கர்த்தர் நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேணும், வியாதியில் இருக்கிறவர்கள் சுகமடைய வேணும். ஆண்டவரே, நீர் ஒருவரை எல்லாருக்கும் எல்லாவற்றுமாய் செய்கிறவர், நீங்கள் அந்த காரியங்களை செய்யணும். அப்படி எல்லாரும் எழுந்து கைகளை நீட்டி பரலோகத்துக்கு நேராக எங்களுடைய கைகளை நீட்டி, ஆண்டவரே, இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவர் மேலும் நம்முடைய வார்த்தை, இந்த உபதேசமானது கர்த்தரே தேவன், எல்லாரும் சொல்லுவோம், உயரவானத்திலும் இயேசப்பா தாழ்வு பூமியிலும் ஓரமம சந்தரா உயரவானத்திலும் தாழ்வு பூமியிலும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே உயர்ந்த நாமம் இயேசுவே, வானத்திலும் பூமியிலும் உயர்ந்த நாமம் இயேசுவே. இயேசு என்று சொல்ல சொல்ல பேய்கள் நடுங்கும், நோய்கள் மாறும். இயேசு என்று சொல்ல சொல்ல பேய்கள் ஓடும், நோய்கள் மாறும். உயரவானத்திலோ அல்லேலூயா, தாழ் பூமியிலும் இயேசையா, உயரவானத்திலோ தாழ் பூமியிலும் எல்லாரும் சொல்வோம், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், இயேசுவே தேவன், உயரவானத்திலோ தாழ் பூமியிலோ எல்லாரும் சொல்லும், உயரவானத்திலோ கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என் கர்த்தரே தேவன், என் கர்த்தரே தேவன், என் கர்த்தரே தேவன், என் கர்த்தரே தேவன். வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழில் எல்லா நாமங்களுக்கு மேலாய் உயர்ந்த இயேசுடைய உம்முடைய நாமம், நீங்க தான் பெரிய தேவன். கர்த்தர் ஒருவரே தேவன், கர்த்தர் ஒருவரே தேவர்களுக்கெல்லாம் தேவன். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எத்தனை பேர் சொல்லக்கூடும், ஆண்டவரை உம்மை நான் உயர்த்துகிறேன். தேவனே, என்னை ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் என்னை பங்கடைய பண்ணி வச்சு இருளின் அதிகாரத்தில் இருந்து என்னை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவரே, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். இந்த நல்ல வேளைக்காக மக்கள் நன்றி செலுத்தலாம். இயேசுடைய நாமத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, வேற எந்த ஒரு நாமத்திலும் அல்ல, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறபடினால இந்த நாமத்தில் கூடி இருக்கிற போது இந்த இடத்துல எது இருளாய் இருந்தாலும் அது வெளிச்சமாய் மாறுவதாக.
உம்முடைய நாமம் அதை செய்யும். உம்முடைய நாமம் அதை செய்யும். உம்முடைய நாமம் அதை செய்யும். நாசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அதை செய்யும். எங்க 2-3 பேர் உம்முடைய நாமத்தில் கூடி இருக்கிறோமோ அங்கே எங்கள் நடுவில் இருக்கிற இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு கூட இடப்படுங்க. எங்களுடைய இருதயங்களை திறந்துவிடும், மன கண்களை திறந்துவிடும், செவிகளை திறந்துவிடும். இந்த இடத்துல கேட்கிற செய்திகள் ஒவ்வொன்றும் 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் எங்களோட பேசும், எங்களோட பேசும், எங்களோட பேசும். வார்த்தையினால் எங்களை காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அந்த பெரிய தெய்வத்துக்கு பெரிய கைகளை தட்டி எங்களோட ஆசனங்களை அமர்ந்திருக்கோம். ஆண்டவர் நல்லவர். எத்தனை பேர் இந்த வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்ன சந்தோஷமா தான் வச்சுக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். வேத புத்தகத்தை கடந்து சொல்லுவோம், வாசிங்க மாதத்தை. கொலோசியர் 1:12-13. ஒளியில உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கும் நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் நானும் ஆராதிக்கிற பிதா யார்? இந்த பிதா நமக்கு பாராட்டினது என்ன? இந்த பிதா மூலமாய் நீங்களும் நான் பெற்ற ஆசீர்வாதங்கள் என்ன? இன்னைக்கு அதை நீங்களும் நான் அறிஞ்சுதான் அந்த பிதாவை நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் பிதா ஒருவரையே ஆராதிக்கிறோம். இயேசுடைய நாமத்தினால ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய உதவியோட அவரை நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். அங்கே பரிசுத்த ஆவியானுடைய வேலையே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவை ஆராதிக்க வைக்கிறது. அதனாலதான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் பிதாவை நீங்களும் நான் ஆராதிக்கிற போது குமாரன் மகிமைப்படுகிறார், பரிசுத்த ஆவியானவர் அதை விரும்புகிறார். அதே வேளையில் நமக்குள்ள இருக்கிற உண்மையான பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியத்தின்படி பிதாவை மட்டுமே ஆராதிக்க வைக்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க, பிதாவை மட்டுமே ஆராதிக்க வைக்கிறவர். அதே வேளையில் இயேசு கணத்துக்குரியவர் இல்லையா? அவர் கணத்துக்குரியவர், அவர் ஆராதிக்கப்படத்தக்கவர். அதுக்கு ஒரு காலம் வரப்போகுது, எங்களுக்கு தெரியும். இயேசு சொன்னார், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. அது இப்பொழுதே தோன்றி இருக்கு, இப்பொழுதே வந்திருக்கிறது. அவரை தொழுகிறவர்கள், பிதாவை தொழுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அந்த உண்மை என்று சொன்னா என்ன? எங்களோட வாழ்க்கையின் உண்மையை மட்டும் சொல்லல, இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தையின் படி நீங்களும் நானும் செய்கிற போதுதான் பிதாவுக்கு அது பிரியமான ஒரு ஆராதனையாயிருக்கும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும், பிதாவை நாங்கள் ஆராதிக்கிற போது எந்த விதமான குறைபாடும் இல்லாதபடி அந்நாட்களில் நீங்கள் என் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ, அந்நாட்களில் நீங்கள் என்னுடைய நாமத்தினால நீங்கள் கேட்கிறது எதுவோ எல்லாம் அவருடைய நாமத்தினால நாங்க கேட்கிறது. யாரிடத்துல கேட்கிறோம்? பிதாவிடத்துல கேட்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, பிதாவிடத்துல கேள். பிதா பாராட்டின அன்பு. அதனால சொல்றது, ஒரு தகப்பன் அங்க தகப்பனிடத்துல பிள்ளை போய் தகப்பனிடத்துல பார்த்து அப்பத்தை கேட்டா கல்லையா கொடுப்பான், மீனை கேட்டா பாம்பியா கொடுப்பான். பரலோகத்துல இருக்கிற உங்கள் பரம பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? மத்திய 7:7 சொல்லப்படுது. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்க தரப்படும், திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைகிறான், கேட்கிறவனும் பெற்றுக் கொள்கிறான். யாரிடத்துல? பிதாவினிடத்துல. அப்ப பிதாவிடத்துல நீங்களும் நான் போய் கேட்கிற போது பிதாவானவர் பரிசுத்தாவியை தருகிறது அதிக நிச்சயம் அல்லவா? நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்வேன், பிதாவானவர் உங்களோடு கூட என்றைக்கு விதிக்கத்தக்கதான தேற்றரவாளன அவர் அனுப்புவார். அவர் என்ன அங்க பார்க்கணும், அவர் உங்களோட கூட இருக்கிறார். நான் போய் பிதாவிடத்தில் வேண்டுவேன், பிதாவானவர் அனுப்புவார். அப்ப உங்களுக்கும் எனக்கு தெரிய வேண்டும், எங்களுக்கு வருகிற எல்லா பிளஸிங், எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பிதாவினிடத்தில் இருந்து வருகிறது. ஜோதிகளின் பிதா, இரக்கங்களின் பிதா, சகலவித ஆறுதலின் தேவன் அவர் பிதா. அவரிடத்தில் இருந்துதான் உங்களுக்கு எனக்கும் எல்லா ஒத்தாசையும் வருது. அதனால எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய விதத்திலும் இருக்க வேண்டிய ஒரு எண்ணம், நான் பிதாவை ஆராதிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், இயேசு கிறிஸ்துவினால நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் தான் பிதாவானவர். அதனால 1 கொரிந்தியர்ல 15 பார்க்கிறோம். அதே போல அங்கே 2 கொரிந்தியர்ல சொல்லப்படுது 2:14 எல்லா இடங்களிலும் எங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற, அவரை பிதாவை அறிகிற அறிவின் சுகந்த வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு? பிதாவுக்கு.
அதனால நீங்களும் நானும் எங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்தாலும் பிதாவை நாங்கள் ஆராதிக்கிறோம், பிதாவை மகிமைப்படுத்துகிறோம். பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பிதா தன்னுடைய இருதயத்தில் கொண்ட சித்தத்தை தான் இந்த வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கையில அவர் செய்திருக்கிறார். இந்த இடத்துல இது சொல்லப்படுது, கிருபையினால நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டது உண்மை. ஆனா கிருபையினால ரட்சிக்கப்பட்டு பின்பும் நாங்கள் அடைகிற, அதாவது ஆசீர்வாதத்தில் பெரிய ஆசீர்வாதம் எதெண்டா ரெவலேஷன், வெளிப்பாடு. நீங்கள் நானும் என்ன வெளிப்பாடு கர்த்தரிடத்தில் நாங்கள் பெறுகிறோமோ அந்த பெற்றுக்கொள்ளுகிற வெளிப்பாடு தான் எங்களோட வாழ்க்கை அப்படி அமைகிற ஒரு அமைவாய் இருக்கும். மற்ற விதத்தில் சொல்லலாம், நீங்க பிதாவை அறிந்து கொள்கிற விதம் ஏதோ அந்த பிதாவை அறிந்து கொள்கிற விதத்தில தான் உங்களோட வாழ்க்கை அமையும். பிதாவை நீங்க என்ன விதத்தில் அறிஞ்சிருக்கிறீங்க? அதனால எபேசியர்ல சொல்லப்படுது 1:18 சொல்லப்படுது, 17 பிதாவானவர் தன்மை அறிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தளத்தக்கதாக நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லி பவுல் ஜெபிக்கிறார். அங்கே அவர் நம்மை அழைத்ததினால நமக்கு உண்டான நன்மை என்ன என்பதையும், அங்கே பிதாவுக்கு உண்டான சுதந்திரம் என்ன என்பதையும் அங்கே நீங்களும் நானும் அறியும்படியும் தாம் கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பித்து அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின் அளவின்படியே, எவரிடத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நடப்பித்த பலத்த வல்லமை பலத்த சத்துவம், இதை யார் நடப்பித்தவர்? பிதாவானவர். அந்த பிதாவானவர் அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தும் வல்லமையின் அளவின்படியே விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் அதை செய்து முடிக்கிறார். யார்? பிதாவானவர். ரோமர் 8:11 சொல்லப்படுது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்ப பண்ணிவித்தவர் உங்களிலே இருக்கிற அவருடைய ஆவியினால கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்ப பண்ணினது போல உங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். யார்? பிதாவானவர். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில எப்பவும் எங்களோட பிதாவை மறக்காதபடி, எப்பவும் அவரை இந்த சபை பிதாவை ஆராதித்து கொண்டே இருக்கணும். அந்த பிதாவுக்கு ஒரு பெரிய கைகளை தட்டி சொல்லுவோமா, பிதாவே உம்மை நான் ஆராதிக்கிறேன் எதிரோ சொல்லவிடும். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவி ஆனவரே உம்மை அன்பு செய்கின்றோ, ஆவியானவரே. எல்லாரும் கண்களை மூடினவனமா எங்களுடைய கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிப்போமா. இந்த பாடல் முதல் அடியை மட்டும் பாடுவோம். பிதாவே எல்லாரும் சொல்லுவோம் அவரை பார்த்து, பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே உம்மை ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோ, ஆவியானவரே ஹல்லேலூயா அன்பு செய்கின்றோ. எல்லாரும் சொல்லுவோம், ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. பிதாவை உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம் இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே, அன்பு செய்கின்றோ. பிதாவே பிதாவே ஆராதிக்கின்றோம், ஹல்லேலூயா இயேசுவே அப்பா உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோ, ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோ. பிதாவை நீங்கள் என்ன ஆராதிக்கிறோம். இதை செய்தபடினால பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். எதை செய்தாராம்? இப்ப 11 இருந்து வாசிங்க. 11 இருந்து. சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும், சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும், நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு, நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு, மகிமையான அவருடைய வல்லமையின் படியே, மகிமையான அவருடைய வல்லமையின்படி. எல்லாரும் சொல்லுங்க, மகிமையான அவருடைய வல்லமையின்படி. சிந்திச்சு பாருங்க, தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது? உங்களுக்குள்ள எனக்குள்ள வருகிற சந்தோஷம் அப்படிதான் இருக்குமா?
மகிமையான அவருடைய வல்லமையின் படியே எல்லா வல்லமையாலும் எல்லா வல்லமை. எல்லாரும் சொல்லுங்க, எந்த வல்லமை நிரப்பப்படும்? நாங்கள் எல்லாரும் சொல்லுங்க, என்ன வல்லமை எனக்குள்ள இருக்கணும்? எல்லா வல்லமையும் இருக்கணும். பிசாசு ஓட்டுறது இருக்கத்தான் வேணும், நோய்களை குணப்படுத்துற இருக்கத்தான் வேணும், ஜெபிக்கிற ஜெபத்துல இருக்கத்தான் வேணும், ஊழியத்துல ஒரு வல்லமையான ஊழியம் செய்யத்தான் வேணும், என்னுடைய பேச்சில ஒரு வல்லமை இருக்கத்தான் வேணும், என்னுடைய பாடல்ல ஒரு வல்லமை இருக்கத்தான் வேணும். நாம வாழுகிற எல்லா வல்லமையும் வேதத்துல சொல்லப்படுது, அங்க எபேசியர்ல சொல்லப்படுது, கிறிஸ்துவுடைய அனந்த ஞானம் அவருடைய சபையின் மூலமாய் வெளிப்படுகிறது என்று சொல்லப்படுது. இந்த manifold wisdom, ஆண்டவருடைய பல தரப்பட்ட சகல விதமான வரங்களும் சகல விதமான ஞான ஆசீர்வாதங்களும் எல்லாம் சபையின் மூலமாய் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால ஒரு பிள்ளைக்கு ஒரு தாளந்து என்று சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் வருகிற போதே எல்லா வல்லமைகளையும் கர்த்தர் அவர்களுக்குள்ள கொடுக்கிறபடினால் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய எல்லா சகல வல்லமையினால நிரப்பப்படுவதற்காக பவுல் ஜெபிக்கிறான். அதே போல என்னுடைய பிதாவுடைய சித்தமும் நீங்களும் நானும் சகல வல்லமையினால நிரப்பப்பட. ஹல்லேலூயா. அந்த faith உனக்குள்ள எனக்குள்ள இருக்கணும். நான் நல்லா ஜெபிக்கிற மனுஷன் அந்த இடத்தோட நீ இருக்க கூடாது, நீ ஆராதிக்கிற மனுஷன் அந்த இடத்தோட இருக்க கூடாது, நீ பிரசங்கம் பண்ணுகிற மனுஷன் அந்த இடத்தோட இருக்க கூடாது, நீங்க வாத்தியம் வாசிக்கிற அந்த இடத்தோட இருக்க கூடாது. அங்கே தேவனுடைய அந்த பெரிய வல்லமையினால, அங்கே சகல வல்லமையினால நீங்கள் எல்லாரும் நிரப்பப்பட ஆண்டவர் விரும்புகிறவர். அதத்தான் பவுல் ஜெபிக்கிறான். இப்ப திருப்பி வாசிங்க அதே வசனம். சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும், சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும், நீடிய சாந்தமும், நீடிய சாந்தம். எல்லாரும் சொல்லுங்க, உனக்கு சந்தோஷத்தோட கூடிய என்ன வேணும்? பொறுமை. சிலருக்கு இருக்கும், ஆனா மூஞ்ச நட்டி கொண்டிருப்பாங்க தெரியுமா? பொறுமையா இருக்கும், பொறுத்து இல்ல இல்ல. உண்ட பொறுமை எப்படி இருக்கணும்? கமான், என்ன இருக்கணும்? சந்தோஷத்தோட. நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு. சாந்தம் என்ன எப்படி இருக்கணும்? நீடிய சாந்தம். எல்லாரும் சொல்லுங்க, சாந்தம் என்ன? விசுவாசித்தேன் ஆதலால். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்டா, நான் உங்களுக்கு சொல்றேன், விசுவாசம் எதன் மூலமாய் கிரியை செய்யும்? அறிக்கை. ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இந்த சத்தியம் வேலை செய்யுது. விசுவாசம் எதனால் அறிக்கை செய்யும்? எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசித்தேன் ஆதலால் பேசுகிறேன். சொல்லுங்க, விசுவாசிக்கல ஆதலால் நான் பேசல. You understand what I am talking? விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், விசுவாசிக்கல ஆதலால் பேசல. பக்கத்தை பார்த்து சொல்லு, மக்கு. நீ விசுவாசித்தா சத்தியத்தின்படி பேசுவார். நீ பேசினா எபிரேயர் 4 பிரதான ஆசாரியன் பேசுறத அவர் நிறைவேற்றுவார். எங்களாலே தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் 2 கொரிந்தியர் 1 சொல்லப்பட்டபடி அங்கே ஆம் என்றும் ஆமென் என்றும், ஆமென் என்று பெற்றதோடு கூட நான் அறிக்கை செய்கிற போது ஆமென் என்று சொல்லி கொண்டிருக்கிறதான ஆசீர்வாதங்கள் என் மேல வந்து பலிச்சு கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. அதை செய். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய வாயின் பலனால தான் உன்னுடைய வயிறு நிரம்பும். உன்னுடைய வார்த்தைகளினால தான், அங்கே மத்தேயுல 10:12 சொல்லப்படும், இயேசுவார் உன்னுடைய வார்த்தையினாலேயே நீ நீதிமான் என்றும் தீர்க்கப்படுவாய், குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய். உன்னுடைய வார்த்தை தான் உன்னை ஆசீர்வதிக்கப்படுது. உன்னுடைய வார்த்தையின்படியே உனக்கு கமான், உன்னுடைய வாயின் வார்த்தையின்படியே உனக்கு ஆக கிடவுது. எங்க பார்த்தாலும் ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுடைய அறிக்கையை எதிர்பார்த்து தான் ஆண்டவர் அற்புதம் செய்தவர். அதனால பிசாசுடைய தந்திரம் எங்கட வாயை மூடுறது. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை அபிஷேகம் பண்ணணும், அதுக்காக வேண்டி நீ உன் மடியை திறண்டா சொன்னார். எதை திறக்க சொன்னார்? நான் உன்னை அபிஷேகம் பண்ண. இந்த அபிஷேகம் பண்றத நான் உன்னை ஆசீர்வதிக்க, நான் உன்னை சுகப்படுத்த, நான் உன்னை பலப்படுத்த, நான் உன்னை உயர்த்த. நீ என்ன செய்? என்ன செய்? இங்க திற. நான் உன்னை என்ன செய்ய? இங்க திறந்தியண்டா அங்க போய் திறக்க மாட்டேன், இங்க பூட்டினியண்டா அங்க. அதனாலதான் ஆண்டவர் யோவான்ல சொல்லப்படுது, ஆண்டவர் யோவான் இல்லையா, நீங்க உங்கள் பொல்லாங்கனால பிறந்தீங்க பிசாசின் பிள்ளைகள். யோவான் 8:6-44 இருக்கா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள். யோவான் 8:44. வாசியமா பாருங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். என்னத்தினால உண்டானவர்கள்? யாரை பார்த்து ஆண்டு சொல்ற? பரிசேயர். ஏனென்றா இயேசுவை பார்த்து சொல்றாங்க. அதுக்கு மேல உள்ள 2 வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, முதல் ஸ்டார்ட் வசனம், மேல 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 மேல. என் வசனத்தை நீங்கள் இல்ல, இன்னும் மேல, இன்னும் மேல. நீங்க மேல மேலன்னா கீழே போறீங்க. அப்ப நான் கீழே
தொடக்கத்திலிருந்து வாசி. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே எப்படி சொல்றாங்க?